குட் மார்னிங்ப்பா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கல்டிவேஷன் ஆஃப் த ஃபுட் பிளான்ட் ஃபார் த சில்க் ஃபார்ம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இட் இஸ் டு க்ரோ த ஃபுட் பிளான்ட் ஃபார் த சில்க் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது என்ன செய்யணும்? எர்வாங்குவான சில்க் ஃபார்முக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். மல்பெரி லீவ்ஸ் தான் என்னது widely used as food for silkworm, Bombyx mori, and the cultivation known as mulberry. It is called moriculture. பரவாயில்ல பார்த்தீங்கன்னா பாம்பிக்ஸ் மோரிக்கான அந்த மல்பெரி லீவ்ஸை கல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த கல்ச்சர்னு சொல்கிறோம்ல, மோரி கல்ச்சர்னு சொல்கிறோம். Presently, improved mulberry varieties like Victory 1, S36, G2 and G4 can withstand various agroclimatic and soil conditions are used for planting சொல்லலாம். இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு மல்பெரி லீவ்ஸ்லேயே. இதில் ஏதாவது ஒன்று வந்து கல்டிவேட் பண்ணி அந்த நம்ம சில்க்வார்ம் வளர்க்கலாம். இந்த ஃபேவரபிள் சீசன் ஃபார் கல்டிவேட்டிங்னு எடுத்துட்டோம்னா மல்பெரி பிளான்ட்ஸுக்கு ஜூன், ஜூலை அல்லது நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த சீசனில் ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும். The mulberry club productions technology include land preparation of cutting, planting techniques, maintenance of the mulberry nursery, disease and pest management, and uprooting for the raising the new mulberry gardens. இதெல்லாமே அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ்னு சொல்லலாம். Mulberry is also being grown a tree plant the height of 123 to 152 cm with 20 into 20 cm or 25 spacing has better silkworm cocoon crabs சொல்லலாம். ஹைட்னு எடுத்துட்டோம்னா 152 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். அதுமாதிரி அகலம் வந்து 20 கிலோ அல்லது 25 ஸ்பேஸ் வச்சு அதை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருந்தால் தான் ஹேர்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ரேரிங் ஆஃப் சில்க்வார்ம்ஸ் பார்க்குறோம். செகண்ட் காம்பனண்ட்டுங்கிறது பார்த்தோம்னா அந்த ரேரிங் ஆஃப் சில்க்வார்ம் தான். ரேரிங் ஆஃப் சில்க்வார்ம்னு சொல்லலாம். இந்த டைப்பிக்கல் ரேரிங் ஆஃப் சொல்லிட்டோம்னா 6 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர் இன்ட்டு 3.5 மீட்டர் இருக்கும். is constructed and the elevated place under the shade of to accommodate 100 disease free laying சொல்லி நம்ம வச்சுருக்கணும். ஸ்பேஸ்ன்றதுன்னா 1 மீட்டர் அப்படி இருக்கும். should be provided surrounding the raining houseன்னு சொல்லலாம். Sufficient windows அவசியம் and ventilators and should be provided free circulation of air inside the dairy house. முக்கியமாக பார்த்தா நம்ம ஏர் நல்லா உள்ள நுழைஞ்சிட்டு வர மாதிரி நல்லா வந்து விண்டோஸ் வென்டிலேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பக்காவாக இருக்கணும். இந்த விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர்ஸ் should be covered with nylon net to restrict the entry of UC flies and other insect. முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வெண்டிலேட்டர்லாம் நல்லா வந்து நைலான் நெட்டால் வச்சு மூடி இருக்கணும். ஏன்னா யூசிஃப்ளை வந்து இந்த லார்வாக்கில் சாப்பிட்டோம் தூக்கிட்டு போய்ட்டோம், இன்செக்ட் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிவிடும். Apart from the specialized specific area of the rearing house, following applications are such as hygrometer, power sprayer, rearing stand, foam pad, wax coated paraffin paper, nylon net basket for keeping leaves, gunny bags, and rotary or bamboo
mountages under dryer and needed for effective rearing வாசல் கால்ஸ். இத்தனை டூல்ஸும் வேணும் சரிங்களா. பேராஃபின் பேப்பர், நைலான் நெட்டு, ஃபோம் பேடு, ஹைக்ரோமீட்டர்னா ஈரப்பதத்தை கண்டறியக்கூடிய மீட்டரு சரியா. இப்படி எல்லா டூல்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டாக கல்ச்சர் பண்ண முடியும், எஃபெக்டிவாக கல்ச்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. The step involved the rearing process பார்த்தோம்னா disinfection of rearing house, incubation of eggs, brushing, young larval rearing and late age larval rearing. இதெல்லாமே ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். The selected healthy silk moths are allowed to mate for 4 hours. The female moth is kept in a dark plastic bed, lays about 400 eggs in 24 hours. நன்றிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் அர்வான்ஸ் வந்து 24 ஹவர்ஸில் ஒரு 400 eggs வந்து லே பண்ணும். The female is taken out and crushed, examined by the any disease. Only certified the disease-free eggs are reared for industrial purpose. வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதில் டிசீஸ் அந்த ஃபீமேல் ஆர்கனைஸ் எடுத்து அதில் டிசீஸ் இருக்கக்கூடாது. முக்கியமாக டிசீஸ் ஆகுதுன்னா அது எக்கு பூரா வேஸ்ட் ஆகிடும், இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்த முடியாமல் போய்டும். அதனால் முக்கியமாக டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸ் ஆர் இன்குபேட்டட் இன் இன்குபேட்டர் வச்சு இன்குபேட் பண்ணிடலாம். அதை இந்த ஸ்மால் லார்வா கேட்டர்பில்லர்ஸ் hatch between 7 to 10 days அது வந்து வெளியில் வந்துடும். திஸ் லார்வா is kept in tray inside the dairy house. டெம்பரேச்சர் எடுத்தோம்னா 20 to 25 டிகிரி செல்சியஸில் லார்வா நம்ம வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு வீடான சாப்பிடும் மல்பெட் லீவ்ஸ், துண்டு துண்டாக அழைச்சி போட்ட மல்பெட் லீவ்ஸ் அதுக்கு போடலாம். ஆஃப்டர் 4 to 5 days இந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆர் ப்ரொவைடட். நம்ம 4 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு லீவ்ஸ் கொடுக்கணும். as a larva grow they are transferred into fresh leaves and clean tray. fully growth ஸ்பின் cocoon சொல்லணும். நல்லா கொஞ்சம் மெச்சூரான பிறகு ஒரு க்ளீன் ட்ரேயில் நிறைய இலைகளோடு கொடுத்து போட்டுடலாம். தென் மெச்சூரிட்டி இஸ் அச்சீவ்ட் அபவுட் 45 days. 45 days மெச்சூரிட்டி ஆகிடும். அடுத்த ஸ்டேஜ் salivary gland, சில்க் gland இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் செக்ரேட்டிங் த செல் டு ஸ்பின் cocoon. salivary glandலேருந்து சில்க் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அது கொக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டை பின்ன ஆரம்பிக்கும். போஸ்ட் குக்குன் ப்ராசஸ் என்ன எடுத்துகிட்டு குக்குன் ப்ராசஸ் எடுத்துட்டோம்னா cocoon method, the obtaining the silk thread from a cocoon known as post cocoon process சொல்கிறோம். அதில் எடுத்துட்டோம்னா ஸ்டிப்லிங் அண்ட் ரெயிலிங். கொக்குன் இப்போ தயாரித்த பிறகு நமக்கு என்ன 2 ப்ராசஸ் தான், ஸ்டிப்லிங் அண்ட் ரெயிலிங் 2 தான். கொக்குனை பிரித்து எடுக்கிறதும் அதை சுற்றி அதனோட சுற்றிக்கிறதும் தான். இந்த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் cocoon இஸ் கால்டு ஸ்டிப்லிங் சொல்கிறோம். The process of removing threads from the killed cocoon that is called reeling சொல்லலாம். இப்போ reeling பார்த்துட்டோம்னா silk cocoon are gathered about 8 to 10 days after spinning at begun. cocoon பார்த்துட்டோம்னா first treated by the steam or dry heat to kill the insect insectனு சொல்லலாம். அப்படின்னா அந்த கொக்குங்கிறதுக்கு அந்த பூச்சி அந்த பியூப்பல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த இன்செக்ட் வந்து வெளில வர்றதுக்கு முன்னாடியே கொக்குன் உள்ளே வச்சு கொள்ளணும். அந்த necessary to prevent the destruction of the continuous fiber by the emergence of the moth. அந்த மோத் வெளில வந்துட்டுனா அந்த ஃபைபர் என்ன ஆகும், டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும், உடஞ்சி போயிடும். அதனால் என்ன செய்யணும்னா வெளில கூட்டை விட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடியே அது கூட்டோட வச்சு கொண்டு வரணும். ஸோ cocoons are in the shock like hot water
95-97 அந்த குக்கும்ஸ் அதை உள்ளே போட்டு கொண்ட பிறகு ஒரு 10 to 15 minutes வைக்கும்போது என்ன செய்யும், சாஃபன் த கம் த்ரெட் பைண்ட் இந்த சில்க் த்ரெட் டுகெதர்னு சொல்லலாம். இப்போ பட்டு பிரிஞ்சு வந்துடும். ப்ராசஸ் பேர் குக்கிங்னு சொல்கிறோம். இந்த குக்குடு குக்குன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யலாம்னா கெப்ட் ஹாட் வாட்டர் அண்ட் லூஸ் என்டர் த்ரெட்டட் ஹாட் வைத அண்ட் கையாலேயே நீங்கள் இந்த பட்டு நூலை பிரித்து எடுத்துட முடியும். த்ரெட்ஸ் from the several cocoons are wound together and spinning wheels சரியா சரக்காசுன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த ரீல் ஆஃப் த ராசில் வந்து என்ன செய்யலாங்க, ஒவ்வொன்றுலேருந்து பிரித்து எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு சக்கரத்தில் வந்து சுற்றி வச்சுக்கலாம். அது ரா சில்க்குன்னு சொல்கிறோம். ஒன்லி அபவுட் ஹாஃப் ஆஃப் சில்க் விச் ஓப்பன் ரிலபிள். ரிமைண்டர் பார்த்திங்கன்னா யூசர் சில்க் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஸ்பன் சில்க்னு சொல்லுவோம். ஒரு பாதி தான் அதில் தேரும், ஹாஃப் ஆஃப் சில்க் தேரும். அது வந்து ரீலபிள் சில்க்னு சொல்கிறோம். அதுக்கு மீதம் உள்ளதை ஸ்பன் சில்க்னு சொல்கிறோம். கச்சா வந்து வீணாக கொண்டு கொஞ்சம் ரா சில்க் த செவரல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஓட்டு தான் லஸ்ட் ஆஃப் த த்ரெட்னு சொல்லலாம். நியூ சில்க்கும் டயட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடியூஸ் கலர் சில்க்கு. இப்போ சில்க் கலராகவே வர்ற மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் என்ன விரும்பின கலருக்கு தகுதி அந்த சில்க் வந்து கலராகவே செக்ரேட் ஆகும். சில்க் அந்த சலைவா. த இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் இந்த இன்ஜினியரிங் இன் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா டெவலப் ரீப்ளேஸ் ட்ரெடிஷ்னல் டையிங் ப்ராசஸ் நெசசரி டு மேக் கலர்டு சில்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது. சிம்பிள் டயட்ரி சேஞ்சுன்னு ஃபீடிங் ஏ டயட் மல்பெரி ஸ்ட்ரீட் எடுத்து ஃப்ளோரசன்ட் டை மல்பெரி லீவ்ஸ்லேயே ஃப்ளோரசன்ட் டை கலந்து அந்த மல்பெரி லீவ்ஸை வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன மாதிரியான லீவ்ஸ் அதுக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கப்படி அந்த அதோட சலிவரி கிளாண்ட்லேருந்து சில்க் செக்ரேட் ஆகும். while silicone larva they are able to produce silk variety of colors. The color directly indirectly into the fiber சொல்லலாம். நேராக ஃபைபருக்கு அந்த கலர் வந்துடும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் சில்க் பார்க்குறோம். யூசஸ் சில்க்னு எடுத்துட்டோம்னா சில்க் பேப்பர் யூட்டிலைஸ் இன் ப்ரிப்பேரிங் சில்க் க்ளோத்னு சொல்லலாம். சில்க் பேப்பர் ஆர் நவ் கம்பைன் with other natural or synthetic fiber to manufacture the cloth like terry silk, cotton silk, etc. நிறைய சில்க் பயன்படுத்துகிறாங்க. சில்க் இஸ் டைட் அண்டு printed ப்ரிப்பேர் த ஆர்னமெண்டல் ஃபேப்ரிக்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. தே ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் எரி சில்க் ஆர் ஸ்பன் சில்காக இருக்கும் பொதுவாக. த சில்க் யூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த மிலிட்ரி பர்பஸ் இராணுவத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இட்ஸ் யூஸ்டு மேனுஃபேக்சரிங் ஃபிஷிங் பேப்பர், parachute, cartridge pack and insulation coil for the telephone, wireless receiver, tire, racing car tires, and filter fiber and medical dressings and stitched material. கட்டு போடுற துணி, தையல் போடுற தைக்கிற மெட்டீரியல், தையல் போடுற முடியாது ஸ்டிச்சிங் இது பண்ணிட்டுருங்க. இது எல்லாத்துக்குமே வந்து சில்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த டிசீஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் தி சில்க் ஃபார்ம். எத்தனை டிசீஸ் வந்து என்னென்ன மாதிரியான டிசீஸ் வந்து சில்க் ஃபார்ம் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட்டபிள் சில்க் இண்டஸ்ட்ரீஸ் த்ரெட்டன் பை த வேரியஸ் டிசீஸ்னால த்ரெட்டன் ஆகுது. காட் பை த வைரஸ், ஃபங்கல், பாக்டீரியல் அண்ட் ப்ரோட்டோசோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆல்சோ இன்செக்ட் ப்ரிடாக்டர்ஸும் வந்து என்ன செய்யுது, அந்த லார்வா தூக்கிட்டு போயிட்டுது. பேர்ட்ஸ் அண்ட் அதர் ஹையர் அனிமல்ஸும் கூட அது எனிமியாக தான் இருக்குது. இன்னும் முக்கியமான மெயின் எனிமின்னு பார்த்தோன்னா ஆண்ட், க்ரோஸ், கிட்ஸ், ரேட் ஃபீட் அப்பான் த சில்க் ஃபார்ம் காஷிங் கிரேட் லாஸ் டு சில்க் இண்டஸ்ட்ரீஸ். எறும்பு தூக்கிட்டு போய்டும், சரியா, காக்கா தூக்கிட்டு போய்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரிடாக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பெப்ரைன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. இது டேஞ்சரஸ் டிசீஸ் சில்க் ஃபார்ம்னு சொல்லலாம்.
அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்கானிசம் எடுத்துட்டோம்னா நொசிமா பாம்பிக்ஸ் இன் ஏ புரோட்டோசோன் ஆர்கானிசம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சில்கம் டிசீஸ் ட்ரான்ஸ்மிட் த்ரூ த ஏக்கர் மதர் சில்கம் ஆல்சோ த்ரூ த இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்டாமினேட் ஃபுட் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்து ஃப்ளாரிச்சின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. ஜென்டில் மெச்சூர்ட் லார்வா அண்ட் காஷ்மீர் மெயின்லி பாக்டீரியா லைக் ஸ்டெப்டோகாக்கஸ் அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் மூலமாக வரும். அடுத்து கிராசரின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. மோஸ்ட் டாமினன்ட் அண்டு சீரியஸ் வைரல் டிசீஸ்னு சொல்லலாம். அது காஷ்மீர் மெமிக்ஸ் மோரிக்கு தான் வருது. நியூக்ளியர் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ்ன்னு சொல்கிறது. மெமிக்ஸ் மோரி நியூக்ளியர் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ் தான் BMNPVன்றது. அது வந்து அடுத்து பக்லோ வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிலாங் சப் குரூப் ஆஃப் பக்லோவைரிடே. அதனால் இந்த ஃபங்கல் டிசீஸில் பார்த்தீங்கன்னா இது மஸ்கர்டைன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. இந்த டிசீஸ் காஸ்ட் போயிடுது போரேனியா பேசியானான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கல் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். ரைட்டா, இதோட இந்த செரிகல்ச்சர்ஸுங்கிறது நமக்கு ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம எபிகல்ச்சர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.